ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் 34ஆம் நாள் பிரிஸ்கில்லா ஆக்கில்லாவின் அர்ப்பணிப்பு தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன். திருச்சபையின் முக்கிய உறுப்பினர்களாகிய பிரிஸ்கில்லா ஆக்கில்லா கணவன் மனைவியாக இணைந்தே பணியாற்றினர். தனித்தனியாக இவர்களின் பெயர் திருமறையில் குறிப்பிடப்படவில்லை. இணைந்து செயல்பட்டனர் என்பதற்கு இவை சான்றாக விளங்குகிறது. பவுலின் நெருங்கிய நண்பர்களான இவர்கள் அவரின் தூது பணியில் அவருக்கு உதவியாக இருந்தனர். எனவேதான் என்னுடன் பணியாளர்கள் என்கிறார் பவுல். நற்செய்தி பணியில் முக்கிய இடம் பிடிப்பது வார்த்தையும் வாழ்வும். நாம் போதித்ததை வாழ்ந்து காட்டுவது. போதனையின்படி வாழ்வது பலரது வாழ்வில் கடினமானது. ஆனால் இவர்களின் வாழ்வில் இவை இணைந்திருந்தது. அவர்களின் வாழ்வு நற்செய்தி போதனைகளை சார்ந்திருந்ததை காண்கிறோம். எபேசில் ஒரு திருச்சபைக்கு பொறுப்பாய் இருந்து பணியாற்றினார்கள். தொழுகை மன்றங்கள் குறைவாக இருந்த காலங்களில் பலர் தங்கள் வீடுகளை மக்கள் கூடி இறைவேண்டல் செய்யும் இடமாக மாற்றியிருந்தனர். அவ்வாறு தம் வீட்டை திறந்து மக்கள் கூடுகைக்காக கொடுத்தவர்கள் இவர்கள். திரிபு கொள்கைகள், யூதர்களின் எதிர்ப்பு, இவற்றிலிருந்து தம் விசுவாசிகளை பாதுகாத்தல், ஏழை மக்கள் தங்கள் இன்னல்களில் இருந்து விடுதலை அடைவதற்கு புகலிடமாகவும் இவர்களின் இல்லம் திகழ்ந்தது. ஆதி திருச்சபையின் வாழ்க்கை முறையை திருத்தூதுவர் பணி 2ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். இவை அனைத்தும் இவர்களின் இல்லத்திலும் நடந்திருக்கும். எனவே இவர்கள் கிறிஸ்தவ சமூகம் உருவாகவும் செயல்படவும் தம்மை முழுமையாக அர்ப்பணித்தார்கள் என்பதை காண்கிறோம். இவர்கள் எமக்கு முன் உதாரணமாக இருக்கிறார்கள். அவர்களின் இணைந்த வாழ்வின் சாட்சி நற்செய்திக்கான அவர்களின் அர்ப்பணிப்பு. இவற்றை மனதில் நிறுத்துவோம். நாமும் எம்மை இறைப்பணிக்காக அர்ப்பணிப்போம். எம் வாழ்வில் சாட்சியத்தின் மூலமாக இறை அருளை வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.